பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படம் மூலமாக இயக்குனராக அறிமுகமானவர் செந்தில்நாதன். தொடரும் வெற்றி படங்களை கொடுத்தவர் தற்போது சின்னத்திரை நடிகராக வந்துள்ளார். இந்த துறையில் 50 ஆண்டில் அடியெடுத்து வைத்திருப்பவரை வாழ்த்திவிட்டு அவரிடம் பேசினோம். அப்பா ஜம்புலிங்கம் சினிமா துறையை சார்ந்தவர். எனவே அவருக்கு எங்களை அந்த துறைக்குள் அனுப்ப விருப்பமில்லை. அவர் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போங்க, இந்த வேலை உங்களுக்கு வேண்டாம்னு தான் எங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவார். அப்பா இறந்த பிறகு என்னால படிக்க முடியல. படிப்பை பாதியில் நிறுத்த வேண்டியதாகிடுச்சு. அதனால படிப்பை நிறுத்திட்டு சினிமாவுக்குள் வந்துட்டேன். பூந்தோட்ட காவல்காரன் படம் குறித்து கேட்டோம். முதலில் படம் ஓடாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த சமயம் என் மனைவி 2வது குழந்தை கர்ப்பமாக இருந்தாங்க. படம் ஓடாதுன்னு சொல்றாங்கம்மா, அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்துட்டு அந்த வருமானத்தில் 2 குழந்தையை நம்மளால பார்த்துக்க முடியாது. அபார்ஷன் பண்ணிடலாம்னு சொல்லி அபார்ட் பண்ணிட்டு வந்தோம். ஆனா படம் ஹிட் ஆகிடுச்சு. அந்த வலி எனக்கு இன்னமும் இருக்கு. என்னால அந்த வலியை கடக்க முடியல. சின்னத்திரை, வெள்ளித்திரை என பல விஷயங்கள் குறித்து செந்தில்நாதன் நம்மிடையே பகிர்ந்திருக்கிறார். இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்.